போன வீடியோவில் பரிஷித் மகாராஜாவுக்கு கிடைச்ச சாபத்தை பற்றியும் அதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அவரோட அமைச்சர்கள்ட்ட ஆலோசனை பண்ணுறத பற்றியும் நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு அமைச்சர் சொன்ன கதையை கேட்டு பரிஷித் மகாராஜாவுக்கு ரொம்பவே நம்பிக்கை வந்துச்சு. உடனே இதை எல்லா அமைச்சர்கள்ட்டையும் இந்த கதையை சொல்லி இதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பரிஷித் மகாராஜா அவங்களோட அமைச்சர்களை பூரா அழைச்சி ரூரு மகரிஷியோட மனைவியான பிரம்மத்வரை எப்படி இறந்தாங்க, அவங்க இறந்ததுக்கப்புறமும் எப்படி திரும்ப உயிரோட கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்ல ஆரம்பித்தார். ஸோ அந்த கதையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரம்மத்வரை அப்படிங்கிற ரூரு மகரிஷியோட மனைவி எப்படி இறந்தாங்க, அவங்க எப்படி திரும்ப உயிர் வந்தாங்க அப்படிங்கிறத முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி பிரம்மத்வரை அப்படிங்கிறவங்க யார், இந்த ரூரு மகரிஷிங்கிறவங்க யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிஷித் மகாராஜா அவங்களோட வரலாறை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது மேனகை அப்படிங்கிற தேவலோக மங்கைக்கும் கந்தர்வலோகத்தில் இருந்த ஒரு ஆணுக்கும் இடையில பயங்கரமான தீரா காதல் வருது. அப்போ அவங்களோட காதலின் விளைவாக மேனகை கர்ப்பமாகறாங்க. மேனகை கர்ப்பமானே அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த பெண் குழந்தையை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம தேவலோகத்தில் வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு நதிக்கரையில் விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போது இந்த குழந்தைய அழுதுட்டு இருக்கிறத பார்த்து தூலகேசரி அப்படிங்கிற ஒரு ரிஷி வர்றாரு. அந்த ரிஷி அந்த குழந்தையை பார்த்து இது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வளர்க்குறாங்க. அவங்க ஆசிரமத்தில் வச்சு வளர அந்த குழந்தையும் ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது அந்த குழந்தையை பார்த்தோன்னே தன்னோட சுயநினைவெல்லாம் மறந்து போகிற அளவுக்கு அழகாக இருக்குது. ஏன்னா தேவலோக மங்கையோட மகளாச்சே, சொல்லவா வேணும். அப்படிங்கிறதுனால இது பிரம்மலோக பெண்ணாக இருக்கக்கூடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பிரம்மத்வரை அப்படின்னு ஒரு பேரும் வைக்கிறாரு. இப்படி தூலகேசரியோட ஆசிரமத்தில் வளர்ந்த பிரம்மத்வரை ரொம்ப அழகானவளாகவும் ரொம்ப பண்பானவளாகவும் வளர்ந்து வந்துட்டு இருக்கப்போ இந்த பிரம்மத்வரையை ரூரு மகரிஷி ஒரு நாள் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு ரொம்பவுமே பிடிச்சி போய் இந்த பிரம்மத்வரை அப்படிங்கிற கன்னிப்பெண் மேலே தீராத ஒருதலை காதல் அவருக்கு அதிகமாகுது. இப்படி இருக்க போய் ரூரு மகரிஷி இந்த பெண்ணை யோசிச்சு அவரோட அனுதின அனுஷ்டானங்களை அவர் மறந்துடுறாரு. அதாவது அவரோட வேலைகளை மறந்துடுறாரு. நம்ம கவிதைகளில் வர மாதிரி அவர் தூக்கத்தை மறந்துடுறாரு, அவரோட உலகத்தை மறந்துடுறாரு. அவர் எல்லாத்தையுமே மறந்து அந்த பெண்ணோட நினைவாகவே சுற்றிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே ரூரு மகரிஷியோட தந்தையான பிரம்மதர் அப்படிங்கிறவர் கேட்குறாரு, ஏன் இது மாதிரி நீ ஒரு மாதிரி பித்து பிடிச்சவனா சுற்றிட்டு இருக்க, நீ ஏன் எதையுமே சரியாக பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டோடனே ரூரு மகரிஷி தலை குனிஞ்சி சொல்கிறாரு, இது மாதிரி நான் பிரம்மத்வரை அப்படின்ற ஒரு பெண்ணை தூலகேசரி அப்படின்ற ஒரு ரிஷியோட ஆசிரமத்தில் பார்த்தேன். அந்த பெண்ணை பார்த்ததுலேருந்து என்னன்னு தெரில, எனக்கு பயங்கரமான காதல் வந்துருச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னோடனே பிரம்மதர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, நம்ம குழந்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா, நம்ம கண்டிப்பாக இவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டு பிரம்மதர் தூலகேசரி ஆசிரமத்துக்கு போகிறாரு. போய் அங்கே தூலகேசரி அப்படின்ற ரிஷியை பார்த்து, இது மாதிரி உங்கள் ஆசிரமத்தில் வளர்ந்துட்டு வர பிரம்மத்வரை அப்படிங்கிற ஒரு பெண்ணை பார்த்து என் மகன் ரொம்பவே தீரா காதல் பயப்பட்டிருக்கான், அவனுக்கு எப்படியாவது நீங்கள் அந்த பிரம்மத்வரை அப்படின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே தூலகேசரியும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரூரு மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி தரதுக்கு ஒத்துக்கிறார். ஏன்னா ரூரு மகரிஷி அவ்வளோ ஒழுக்கமானவர், அவ்வளோ அறம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய முனிவர் அவர். சரி, இந்த பிரம்மத்வரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவர் தூலகேசரி ஒத்துக்கிட்டாரு. பிரம்மத்வரையும் ரூரு மகரிஷியை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாங்க. இந்த கல்யாண ஏற்பாடுகள் நடந்துகிட்டே இருக்கிறப்ப தான் ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் நடக்குது. அதுதான் இந்த பிரம்மத்வரையோட உயிரையும் பறிக்குது. அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்குறது நம்ம இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.